அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷபினா சமையல். இன்றைக்கான வீடியோவில் பழைய சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான இறால் வடைங்க 15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். பழைய சாதத்தில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பெரிய கிண்ண அளவுக்கு பழைய சாதத்தை எடுத்திருக்கேன். தண்ணியில் ஊற வச்ச சாதம் தான் இது. வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பழைய சாதத்தை மிக்ஸி ஜாரில் 2 பேட்சாக நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கையாலும் இதை பிசைஞ்சிக்கலாம். நான் ஈஸியாக இருக்குமேன்னு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை தண்ணி சேர்க்காம தான் மிக்சியில் அடிக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இதில் சேர்க்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா சாதத்தையும் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் அரைங்க. பல்ஸ் மோலில் அடித்தாலும் நல்லா ஈஸியாக அரைப்படணும். ரவை மாதிரி கொரப்பாக அடிச்சுக்கோங்க. மெய்யாக அரைச்சாலும் நம்ம வடை பண்ணும்போது லப்பர் மாதிரி இருக்கும். அதனால் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லா சாதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். இதில் பாதி அளவுக்கு ரவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா சாதத்தில் நான் உப்பு சேர்த்து தான் வடிப்பேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ரவை எல்லாமே நல்லா ஒரு படம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க இந்த சாதம் ரவை கூடவே அரிசியை ஊற வச்சு நல்லா மிக்ஸில் அடித்து அதுவும் சேர்த்துப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதே மாதிரி சிம்பிளாக செஞ்சாலே அவ்வளோ சூப்பராக வடை வரும். சப்போஸ் மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி கையால் தொட்டு பிசைஞ்சிக்கோங்க. சப்போஸ் சாதம் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரவை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோதாங்க. நம்ம வடைக்கான மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ எடுத்த ரவையில் இவ்வளோ மீந்திருச்சு. ஏன்னா ஒரு சில டைம் சாதத்தில் தண்ணி இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா கூட குறைய நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். அதனால தான் நான் இன்றைக்கி முக்கியமான வடைக்கு தேவையான பொருளையும் இந்த இறால் தாங்க. இது எங்கள் ஊர் சைடு இந்த இறால் கிடைக்கும். பரங்கிப்பேட்டை சைடு, நாகப்பட்டினம் சைடு, நாகூர், அங்கே தான் இந்த இறால் வடைலாம் ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த இறால் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நிறையா தூசி அந்த சின்ன சின்ன மண்ணெலாம் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இறால் வச்சு வடை சுடும்போது. சப்போஸ் இந்த இறால் எங்கெங்கே கிடைக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய மாவு நல்லா சூப்பராக நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் எல்லா மாவையும் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுப்பேன். ஏன்னா தட்டி போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் அம்மா அடிக்கடி இது வீட்டில் செய்வாங்க. சப்போஸ் சாதம் வேஸ்ட் ஆகிடுச்சு, அதிகமாகிடுச்சுன்னா. ஸோ அதே நாங்களும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டோம். எப்போயாச்சும் ஒரு சில டைம் சாதம் இது மாதிரி மீந்துடும். ஸோ அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஒரு வடையாகவும் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் டைமில். ஸோ நம்ம எல்லா வடையும் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வடையை இது மாதிரி தட்டி, எப்போவுமே நம்ம உளுந்த வடையை செய்கிற மாதிரி தட்டி இதுக்கு மேலே இந்த மாதிரி இறால ஒன்று ஒன்றா வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் தட்டி நம்ம இறால் வச்சோன்னா நம்ம வடை ரெடி ஆகிடும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு வடையாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடை போட்டு நான் அதை எண்ணெயில் தெரியாமல் நல்லா வந்துச்சுன்னு பார்த்து தான் மறுபடியும் வேறு ஒரு வடையை போடுவேன்னா. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடை சூப்பராக இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலராக மாறினதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. அப்போ தான் வடை உடையாமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். இந்த வடை நாகூர் தர்காவில் அந்த பீச்சுக்கிட்ட நல்லா சூப்பராக நல்லா சுட சுட போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க அரிசியை ஊற வச்சு அரைச்சி அது மாதிரி தான் சேர்த்துப்பாங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதே மாதிரி பழைய சாதத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். எங்கள் அம்மாவுடைய ரெசிபி இது. ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டோம்.
இப்போ எல்லா வடையும் இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த இறால் இல்லாமலும் நம்ம இதே ப்ரொசீஜரில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து இதே மாதிரியும் நம்ம வடை செஞ்சு எடுத்துக்கலாம். சாதத்தை வேஸ்ட்டு பண்ணாமலும் ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பழைய சாதத்தில் அவ்வளோதாங்க, நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, இறால் வடை. சேம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே எல்லாம் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் இந்த வடை. ஒன்ஸ் டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வடை பழைய சாதத்தில் தான் பண்ணுமான்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.